ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ரிலா எவ்ரிதிங் சேனல். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா சண்டே. ஸோ இன்றைக்கி டேவான விலாக் தான் வந்து அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு மேலே தான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து சாதம் வடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு மதியானத்துக்கு வந்து நிறைய படிக்கிறதுக்கு இருக்குது. நாளைக்கு வந்து எக்ஸாம் எனக்கு. ஸோ அதனால் வந்து சீக்கிரமாகவே எனக்கு சமைச்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கு ஃபோன் பண்ணேன். அவர் வந்து ஏதாவது வாங்கிட்டு வரேம்மா அப்படின்னாரு. வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா பீஃப் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பீஃபில் வந்து எலும்பு தனியாக, நல்லி தனியாகவும், கறி தனியாகவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வந்தோடனே வந்து எனக்கு நல்லி வந்து சூப் வச்சு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு காரம் கம்மியாக போட்டு சூப் வச்சு கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீஃப் வந்து கிரேவி பண்ணிக்கலாம்னு சொல்லி அதை தனியாக கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா சாம்பார் வைக்கணும். ஏன்னா தம்பி எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து கண்டிப்பாக சாம்பார் தான் சாப்பிடுவாங்க. சாம்பார் இல்லாமல் வந்து சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு தனியாக சாம்பார் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து ரிலா பாப்பா வந்து வாழைக்காய் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தா ரிலா பாப்பா வந்து நல்லா சாப்பிடும். ஸோ அவளுக்காகவும் எனக்காகவுமே வந்து வாழைக்காய் வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். ஸோ நல்லா பீஃப் வந்து நல்லா கிரேவி பண்ணியாச்சு. மிளகு ஜீரகம் எல்லாமே போட்டு ஒரு வழியாக வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு படிக்கலான்னு உட்காந்தா ஒரு மாதிரி டைஜஷன் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜீரக தண்ணி வச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து நாளைக்கு எக்ஸாமுக்காக படிக்க உட்காந்துட்டேன். படிச்சுட்டே இருந்தேன். கொஞ்சம் நேரம் அப்படியே தூங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்திங்கன்னா ஒரு 5:30 மணி 6 மணி போல் எந்திரிச்சு நல்லா சுட சுட சூப்பராக ஒரு காஃபி போட்டு குடிச்சு டேவை முடிச்சிட்டேங்க.